முண்டாசு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக இந்தியாவே உலுக்கிய சம்பவமான கவின் ஆணவ படுகொலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 6-5 நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தில் பெற்றோர் மற்றும் அவங்களோட உறவினருடன் களத்தில் நின்று நீதிக்காக போராடிய பகுஜன் திராவிட கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஆசிரியர் சண்முகம் சிங் அவர்களுடன் இன்னைக்கு நம்ம கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நீங்க 6-5 நாட்களாக கவின் ஆணவ படுகொலைக்காக நீதிக்காக போராடிட்டு இருந்தீங்க. அங்க களத்துல உங்களுக்கான அனுபவத்தை பகிருங்க எங்களோட. தம்பி கவினின் ஆணவ படுகொலையில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான அமைப்புகள் திரளாக நீதி கேட்ட போராட்டத்தில் பங்கேற்றனர். அதில் குறிப்பாக அண்ணன் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி போன்றோர், ஜான் பாண்டியன் ஐயா அவர்கள் களத்தில் 4-5 நாட்களாக நீதி இயக்கும் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களுக்கு ஆறுதலாக களத்தில் நின்றனர். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருநெல்வேலியில வச்சு நடத்தினாங்க. அந்த அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம்தான் நிக்கிறாங்களா, இல்ல அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல சொன்னது என்னன்னா, காவல்துறை அவங்க மேல தப்பு இருக்க மாதிரி ரொம்ப காவல்துறை தான் சாடி ரொம்ப திட்டி பேசியிருந்தாங்க. அதை பத்தி உங்க பார்வை, அரசியல் பார்வை என்ன இருக்கு? பொதுவாகவே இது போன்ற சாதிய ஆணவ படுகொலைகளோ ஒரு சாதிய வன்முறையோ நடக்கும்போது தமிழக அளவில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அதே போன்று தம்பி கவினின் படுகொலையிலும் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்தார்கள், பங்கேற்றார்கள். மேலும் அவர்கள் திருநெல்வேலியில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார்கள். நமது கேள்வி எல்லாம் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில், பொதுவாக கவின் படுகொலை தொடர்பான ஆர்ப்பாட்ட கூட்டத்தில், காவல்துறையின் உளவியல், காவல்துறையின் மனநிலை என்ற அடிப்படையில் தொடர்ந்து காவல்துறையினரை அவர் குற்றம் சுமத்தி கொண்டு அதை தனது பேச்சு திறமையால் தெளிவாக விளக்கி கொண்டிருந்தார். அதாவது ஒரு உயர்மட்ட அரசியல் ஞானம் உள்ளவர்கள் அரசியலில் ஆட்சியாளர்களின் மனநிலைதான் அரசு துறைகளில் இயங்குபவர்களின் மனநிலை என்பதை அண்ணன் திருமாவளவன் போன்றவர் அவர்கள் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கு தயங்குகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் எடுத்துச் செல்வதும் இல்லை. அதாவது காவல்துறையின் மனநிலை என்பது, காவல்துறைக்குன்னு ஒரு மனநிலை இருக்க முடியாது. காவல்துறைக்குன்னு ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எது வேணாலும் இருக்கட்டும், அதாவது அரசின் கீழ் இயங்கும் பல்வேறு துறைகளை எடுத்துக்கோங்க, எந்த துறைக்குமே அவர்களுக்கு என்று ஒரு மனப்பாங்கு இருக்கவே முடியாது. அது ஆட்சியாளர்களின் மனப்பாங்கு தான் அரசு துறைகளின் கீழ் வேலை பார்ப்பவர்களின் மனப்பாங்காக இருக்கும். குறிப்பாக முதல்வரின் கீழ் இயங்கும் காவல்துறையின் மனநிலை என்பது முதல்வரின் மனநிலை தான். முதல்வருக்கு என்ன மனநிலை இருக்கிறது? முதல்வர் எதை சொல்லுகிறார்? முதல்வரின் துறையின் கீழ் இருந்து அங்கிருந்து பெறப்படும் உத்தரவுகளின் படிதான் இது போன்ற சம்பவங்களில் தங்களது மனநிலையை வெளிப்படுத்துவார்கள். அண்ணன் திருமாவளவன் நேரடியாக காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதற்கு கூட அடிப்படை ஞானம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு எல்லாம் கேள்வியை முன் வச்சார் அந்த ஆர்ப்பாட்டத்துல. அடிப்படை ஞானம் இல்லாமல் இருப்பது ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்கள்ட்ட அந்த அடிப்படை ஞானம் இல்லை. இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியது ஆட்சியாளர்களை நோக்கி. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமும் நின்றுட்டு ஆட்சியாளர்களுக்கும் ஆதரவா இருக்கிறது அப்படின்றது இது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் தராது அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு தலித் அரசியல்ல இந்த மக்கள் ஒரு தலித் அரசியல், அந்த 25% இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 25% தலித் அரசியலுக்குள்ளேயே நாம் ஒரு அந்த நிலையை தாண்டி ஒரு ஆட்சி அதிகாரத்தை பற்றிய சிந்தனையையோ, இல்லை நாம் ஒரு மற்ற இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளை ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சியாளர் நிலைக்கு நாம் வர வேண்டும் என்ற போக்கையோ இவர்கள் ஆதரித்து என்றுமே பேசியதில்லை. அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால், தலித் அரசியலில் ஒரு வகை சுகம் கண்டுவிட்டவர்களாக தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கையாள்வதில் தேர்ந்தவர்களாக
அதாவது ஆட்சியாளர்கள் மனநிலை பாதிக்கப்படாமல் இந்த மாதிரி சாதிய வன்முறைகளை கையாளுவதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இது இந்த மக்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது என்பதுதான் எனது கருத்து. நீங்க சொல்றத பார்த்தா அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா இந்த மாதிரி விஷயத்துல? ஆமா, அதாவது ஆட்சியாளர்களுக்கு வந்து அறிவு இருப்பதை விட ஞானம் இருக்கணும். அதாவது நல்ல ஆட்சியாளர்கள் அப்படின்றவங்க வந்து ஞானத்தின் அடிப்படையில் ஆள்பவர்கள் தான் நல்ல ஆட்சியாளர்களா இருக்க முடியும். அடிப்படை ஞானம் இல்லையா என்ற கேள்வி வந்து நீங்க முதல்வர்கிட்ட தான் கேட்கணும். முதல்வருக்கு அடிப்படை ஞானம் இல்ல. முதல்வரின் கீழ் இருக்கும் அமைச்சர்களுக்கு அடிப்படை ஞானம் இல்ல. அப்படின்றதுதான் உண்மை. டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களோட மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவங்க வந்திருந்தாங்க. அவங்க களத்துல வந்து உங்களோட நின்னது எல்லாத்தையும் நாங்க பார்த்திருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து திருநெல்வேலியில நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து என்ன மெயினா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல வந்து எங்களோட புதிய தமிழகம் கட்சிக்கு வந்து உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இத வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது வந்து ஒரு தீர்வு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களோட கருத்து எப்படி அத பத்தி? அதாவது இன்டர் காஸ்ட் மேரேஜ், சாதிகளுக்கு இடையிலான சுயமரியாதை திருமணத்தை வந்து நாங்கள் ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் தந்தையும் வந்து ஒரு 2, 3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி வேண்டி களத்தில் போராடிய, ஒரு காலத்தில் களத்தில் தீவிரமாக போராடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர். தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணத்தில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தோடு அவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இன்று அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில இப்படி ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையின் தொடக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அவர் ஆரம்பத்திலேயே அதை தெளிவுபடுத்தி விடுகிறார். அதாவது ஆ சுயமரியாதை திருமணத்தில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது ஆ அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்தியாவில் சாதி ஒழிவதற்கு ஒரு முக்கிய காரணமா சொல்றது வந்து சுயமரியாதை திருமணங்கள வந்து குறிப்பிடுறாங்க. அது ஒரு முக்கிய காரணமா வந்து சொல்றாங்க. அவ்வளவு பெரிய அறிவு ஜீவி, சட்ட மாமேதை சொல்லிய கருத்துல வந்து இவங்க டாக்டர் கிருஷ்ணசாமியின் பையன் இவங்கெல்லாம் வந்து வேறுபடுறாங்க. இது வந்து ஒரு மேம்பட்ட அரசியல் பார்வையா வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ ஷியாம் கிருஷ்ணசாமி அவங்க வந்து நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்துல, ஆதிக்க சாதியினர் அப்படின்ட்டு அவங்கள பத்தி பேசுனத வந்து நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க? அது வந்து சரியா? இல்ல தவறா? இல்ல, பொதுவாவே வந்து தொடர்ந்து தமிழகத்தில் சாதிய வன்முறை செயல்களில் ஈடுபடும் சாதியாக அந்த குறிப்பிட்ட ஆதிக்க சமூகம் இருக்கிறது என்பதை வந்து ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அந்த மேடையில வந்து சும்மா வெளிப்படையாவே வந்து பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களின் அதாவது அந்த குறிப்பிட்ட ஆதிக்க சாதியில் உள்ள சில சாதி இயக்கங்கள் வந்து இந்த மாதிரியான சுயமரியாதை திருமணங்களை வந்து அதாவது அதாவது அவர்கள் வந்து ஒரு சமூகத்தில் இதே வேலையாக அலைவது போல், இந்த மாதிரி வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து வேற யாரையாவது விரும்புறாங்களா, செய்றாங்களா அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து செஞ்சு, அவர்களுடைய உறவினர்கள்ல வந்து பேசுறது. அப்புறம் வந்து அவங்க வீட்ல வந்து இந்த மாரி வாலிப பிள்ளைங்கள் இருந்தாங்க அப்படின்னா வந்து, அவங்கள வந்து சாதி ஆதிக்க பாடங்கள் வந்து எடுத்து, அவங்கள வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கொலைகாரனாவ மாற்றும் அளவுக்கு வந்து இயங்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மையா இருக்கு. இத வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா வந்து தமிழகத்துல வந்து சில ஆதிக்க சாதியினர், குறிப்பாக வந்து ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் குறிப்பிட்டது போல, குறிப்பிட்ட அந்த சாதியை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அது அவரு தொழிற்சி பேசினதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஷியாம் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்களுக்கு வந்து அதிகாரம் வழங்கப்படும் போது இந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி உங்க கருத்து? பொதுவா வந்து இவர்கள் எவ்வளவு பரந்துபட்ட அரசியல் பார்வை கொண்டவர்கள் அப்படின்றதுக்கு வந்து ஷியாம் கிருஷ்ணசாமியோட இந்த டிமாண்ட், அதாவது வந்து தன்னுடைய தந்தைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் நீங்கள் வழங்கும் போது இந்த நிலைமை மாறும், இதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து அடிப்படையிலே வந்து அவர் ஒருத்தர் மட்டும் எம்எல்ஏ ஆகுறது மூலமா வந்து இந்த நிலை எப்படி சரியாகும்? அவரோ இல்லாட்டா டாக்டர் கிருஷ்ணசாமியின் பையனோ
இவர்கள் எம்எல்ஏ ஆவதன் மூலம் வந்து எப்படி சரியாகும்? பொதுவாகவே புதிய தமிழகம் கட்சியின் மீது நமக்கு இருக்கும் மிகப்பெரிய விமர்சனம், தொடர்ந்து இவர்கள் பல்லர் சமூக மக்கள் மத்தியில் அரசியல் பணி செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த பல்லர் சமூக மக்களை அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்துவதில் மிகவும் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நிலைப்பாடை எப்பொழுதும் எடுத்ததே கிடையாது. இவ்வளவு மேடைகளில் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியின் ஆதிக்க மனநிலையை தோலுரித்து பேசிய சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள், அடுத்து இதே தேர்தலில் நான் வந்து தென் தமிழகத்தில் ஒரு 20 எம்எல்ஏக்களை நிறுத்துகிறேன், எம்எல்ஏ சீட்டுக்கு நிறுத்துகிறேன், நீங்கள் எல்லாம் வாக்களியுங்கள், அப்படி என்றால் இந்த மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் அந்த நிலைப்பாடை இவர்கள் எடுப்பார்களா அப்படி என்பதுதான் இங்கு சந்தேகம். பொதுவாகவே அந்த மேடைகளில் அவ்வளவு ஆதிக்க உணர்வை எதிர்த்து பேசும் சியாம் கிருஷ்ணசாமி, தனது தந்தைக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று பேசும் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள், இந்த மக்கள், இந்த ஏழை எளிய மக்கள், பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்க அரசியல் அதிகாரத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தை பற்றி நாம் நகர வேண்டும், உங்களது பிள்ளைகள் எம்எல்ஏ ஆக வேண்டும், உங்களது பிள்ளைகள் எம்பி ஆக வேண்டும் என்ற மனப்போக்கில் வந்து இவர்கள் என்றாவது, அவர் தந்தையும் பேசியதில்லை, இவரும் வந்து பேச போவதில்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்த அடிப்படையில வந்து இவர் பேசியிருக்காரு. சமீப காலமா அந்த பட்டியல் சமூக அங்குள்ள இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாங்க தான் ஆண்ட பரம்பரை, நாங்க தான் பாண்டியர் வம்சம், சேர சோழ பாண்டியர்கள் நாங்க தான் அப்படின்ட்டு ரொம்ப சோசியல் மீடியாஸ்லயும் அவங்க பதிவிடுற ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த திருவிழா காலங்களில் வந்து போஸ்டர்ஸு, பேனர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாண்டியர்கள் வம்சம் நாங்க தான் மதுரை ஆண்ட பாண்டிய வம்சம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆ ஆண்ட பரம்பரைன்ட்டு ஒரு பிம்பத்த வந்து உருவாக்குறாங்க. இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க இத வந்து எப்படி கையாள பார்க்குறீங்க? அத பத்தி சொல்லுங்க. பொதுவாகவே இந்த போக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பட்டியல் சாதியினர் மட்டும் கிடையாது. அதாவது ஆதிக்க சாதியில் இருக்கிற ஒவ்வொரு சாதிகளும் இப்பொழுது தங்களது சுயசாதி பெருமைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் வந்து எந்த சாதியும் விதிவிலக்கல்ல. எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் இருக்கிற அனைவருமே வந்து இன்று சுயசாதி பெருமை பேசுகிறார்கள். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், பட்டியல் சாதியில் உள்ள பல்லர்கள், பறையர்கள், அருந்ததியர்கள் இவர்களும் கூட தங்களது சுயசாதி பெருமையை இன்று பேசி வருகிறார்கள். இந்த சுயசாதி பெருமை பேசும் அஜெண்டா இது யாரோடதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தோடு இந்த சுயசாதி பெருமை பேசுவது இந்த மக்களுக்கு வந்து விடுதலையை தருமா அப்படி என்று கேட்டால் சத்தியமாக இந்த மக்களுக்கு விடுதலையை தராது. இது வந்து ஒருவித சுகத்தை தரும், அதாவது ஒருவித போதை போன்று ஒரு சுகத்தை உங்களுக்கு தரும். இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து முதல் மரியாதை பெற்றோம், பாண்டியர் வம்சம் என்றெல்லாம் வந்து நீங்கள் பேசுவது உங்களுக்கு ஒரு ஆதிக்க மனநிலை, நாம் மற்றவர்களை விட நாம் வந்து பெருமைக்குரியவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படி என்ற அந்த இந்த எண்ணம் வந்து பட்டியல் சாதியில் உள்ள குறிப்பாக பல்லர் சமூக இளைஞர்கள் மத்தியில் தற்போது கொஞ்சம் வளர்ந்து வருகிறது. அதாவது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வந்து, சமீப காலமா வந்து இந்த மாதிரி வந்து வெற்று பெருமைகள் பேசுற நீங்க, அதாவது பல்லர் சமூக இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பா பார்க்கணும். ஆதிக்க சாதியினர் வந்து தொடர்ந்து தங்களோட கலாச்சாரம் பண்பாட்டின் மூலமா, இந்து மத கலாச்சாரம் பண்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதி வெறியினால ஊறி போய் அவங்க ஆதிக்கத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து சாதி பெருமை பேசுவோம், சாதி ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்ற நிலைப்பாட்டுல வந்து இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு வர்ற காரியங்கள் எல்லாமே எங்க கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாத கவின் போன்ற இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யும் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அதாவது இது உள்ளுக்குள்ள எப்படி ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குகிறது எப்படின்ற அறிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த சமூக அறிவு வந்து இளைஞர்களுக்கு வந்து இருக்கிறது இல்லை. உண்மையிலே நாம் செய்யும் காரியத்தால, நாம் பேசும் இந்த பெருமையால இது வந்து உள்ளுக்குள்ள எப்படி ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குகிறது அப்படின்ற அந்த போக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து குறிப்பா வந்து தெரிகிறது இல்லை. மேலும் வந்து இளைஞர்கள் வந்து ஆதிக்க சாதியினருக்கு எதிராக நீங்க ஆதிக்கத்தை வெளிப்படுத்திட்டா வந்து எப்படி வந்து இங்க சமூகம் வந்து சமநிலை அடையும், சமத்துவத்தை நோக்கி போகும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. உண்மையாகவே வந்து டாக்டர் அம்பேத்கர், பெரியார், கன்சீராம் போன்ற தலைவர்கள் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவத்தை வலியுறுத்தி போராடிய சமூக அரசியலில் போராடிய தலைவர்களை கொண்டாடிய சமூகமாக இந்த பல்லர் சமூகம் இருந்தது. இந்த பல்லர் சமூகத்தில் இன்று ஒரு விதமான ஆண்ட பரம்பரை பெருமை பேசி
எல்லாத்தையுமே வந்து ஒரு சமத்துவத்துக்கான ஒரு நிலைப்பாட்டை வந்து நீர்த்து போக செய்யும் வகையில வந்து இப்போ உள்ள இளைஞர்களோட செயல்பாடுகள் இது ரொம்ப ஆபத்தானது. ஆபத்தானது அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு கிராமப்புற அளவுல வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கணும். கவின் மரணம் ரீசெண்டா ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதை பத்தி தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கருத்தும் தெரிவிக்கல. எந்த ஒரு அறிக்கை எதுவுமே தெரிவிக்கல. இத்தனை போராட்டங்கள், இத்தனை நாட்களாக மக்கள் போராடி இன்னும் நீதியை வாங்கல. அதை பத்தி முதல்வர் வாயே திறக்கல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த ஆணவ படுகொலையில வந்து எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்காத திராவிட மாடல் அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் இந்த மனநிலை என்பது வந்து இது ஆணவ மௌனம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்க முடியும். ஆணவ படுகொலை செய்தவர்களுக்கான ஒரு ஆணவ மௌனம், அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஆணவ மௌனம் காத்திருக்கிறார். அதாவது தங்கள் கட்சியில் தங்க வாக்குகளை இழந்து விடுவோம், ஒரு குறிப்பிட்ட சாதியின் வாக்குகளை இழந்து விடுவோம் என்ற நிலையிலும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான சாதிய வன்முறையில் வந்து எந்த ஒரு இரக்கமும் காட்ட மாட்டார்கள். அந்த இரக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்ற அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அந்த மனநிலை வந்து காவல்துறையினருக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். முதல்வர் வந்து நம்ம பக்கம்தான் இருக்கிறார். காவல்துறைக்கு மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டுல வந்து சாதிய ஆதிக்க கொலை பண்ற எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டிவா தான் முதல்வர் இருக்காரு அப்படின்ற மனப்போக்கு, அந்த தைரியத்தை தான் வந்து எல்லாருக்குமே கொடுக்கும். பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அக்கறையோ அவர்களுக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆதரவை தருவதற்கான ஒரு நிலைப்பாடோ எப்பொழுதுமே குறிப்பாக வந்து திமுகவுக்கு இருந்ததில்லை. அதில் ஸ்டாலின் அவர்களின் நிலைப்பாடு வந்து மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து மௌனமாக இருப்பது வந்து தேவையற்ற, கண்டிக்கத்தக்கது. இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். கரெக்டா அந்த கவின் ஆணவ படுகொலை நடந்து ஒரு 4 நாள் அவங்க வந்து இறுதி ஊர்வலம் நடக்கும்போது நினைக்கிறேன். அதிமுக முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி அவங்க வந்து தூத்துக்குடிக்கு வந்திருந்தாங்க. பரப்புரையாற்ற வருகிறார் அப்படின்னு போட்டு ரோடு ஃபுல்லா பேனரா இருந்துச்சு. எல்லாமே அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா அது அவங்க வந்ததுக்கும் கவினோட ஆறுமுகத்துக்கும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து அவங்க வந்து அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல, பரப்புரையிலையும் பேசல, வந்து என்னன்னு கூட கேட்கல. அவங்க மனநிலையும் அப்படிதான் இருக்கிறதா? இந்த அதாவது ஆறுமுகமங்கலம் கிராமத்துல வந்து 4-5 நாட்களா வந்து உள்ளிருப்பு போராட்டத்துல கலந்துகிட்டேன் அப்படின்ற முறையில வந்து நான் அங்க ஒரு விஷயத்த வந்து கவனிச்சேன். கவினோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 4 வீடு தள்ளி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் இருக்கு. அதாவது 4 நாட்களா வந்து நாங்க வந்து அந்த கிராமத்துல இருக்கோம். மாற்று சமூகம் அப்படின்னா அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க. அது என்ன சாதின்னு நான் சொல்ல விரும்பல. அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட வந்து கவினோட அம்மாட்டையோ அப்பாட்டையோ வந்து அந்த நடந்த இந்த மிகப்பெரிய துயர சம்பவம் குறித்து எந்த ஒரு அனுதாபத்தையும் பகிர்ந்துக்கிறல. ஒரே கிராமத்துக்குள்ள கவின் வீட்டுல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். இந்த அதாவது சகோதரத்துவத்திற்கும் அன்பிற்கும் முற்றிலும் எதிராக இருக்கிற இந்த இந்திய சாதிய கட்டமைப்பு தான் வந்து இந்த கல்ச்சரை வந்து கொண்டு வந்திருக்கு. அதாவது இங்க இந்த கல்ச்சர்னாலதான், இந்த கலாச்சாரத்தினாலதான் படுகொலை நடந்திருக்கு. அதுல இருந்து 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் வந்து அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு மனமற்றவர்களாக வந்து இருக்கிற நிலையத்தான் இங்க பார்க்க முடியுது. அதே மனநிலையத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து அன்னைக்கு வந்து தூத்துக்குடி வந்திருக்கிறப்பையும் இந்த மனநிலையத்தான் பிரதிபலிச்சிருக்காரு. இவர் வந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இதை வந்து பார்க்க முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். 3 வீடு தள்ளி இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க வந்து பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப வந்து நானும் வந்து ஒரு ஆதிக்க சாதியினரோட பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி வந்து தம்பி கவினோட வீட்டுக்கு வந்து அந்த துக்க செய்தியை வந்து கேட்பாரு அப்படின்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு. அப்போ இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே நம்மளோட இந்த சமூகத்தின் ஆதிக்கத்துக்கு ஆளான சமூகத்தினரை வந்து வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா? ஆமா,
அதாவது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, பட்டியல் சாதியினர் இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கலாம் ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு வாக்கு வங்கி. அவ்வளதான். அந்த தொகுக்கப்பட்ட வாக்கு வங்கி உடையாமல் இருப்பதற்காக ஆ இந்த பட்டியல் சமூக மக்களில் உள்ள சிறு சிறு தலைவர்களை எல்லாம் பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகள் ஒருங்கிணைத்து, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து, இந்த மக்களின் வாக்குகளை பெறுபவர்களாக அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் இருக்கிறது. அந்த சூழல தான் நம்ம பார்க்கிறோம். தற்போது வரைக்கும் இப்போ பட்டியல் சாதியில் உள்ள தலைவர்கள் இந்த பட்டியல் சாதி மக்களின் வாக்குகளை அடமானம் வைக்கும் தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அது எந்த சாதி தலைவராக இருந்தாலும். அண்ணன் திருமாவளவன் உட்பட நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன். இந்த மக்களின் வாக்குகளை அடமானம் வைத்து அது ஒரு அதிகாரம் அப்படின்ற வகையில ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து இவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள். உண்மையில் ஆட்சி அதிகாரம் என்பது அதுவல்ல. ஆட்சி அதிகாரம் என்பது அதாவது நீங்கள் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரியான பாதிப்பே நிகழக்கூடாது. இந்த மாதிரியான பாதிப்பே நிகழக்கூடாது என்றால் பட்டியல் சாதியினர் தலைமையில் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கலாச்சார புரட்சி ஏற்பட்டால் மட்டுமே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய நிலையை, சமூக அரசியல் நிலையை உணர்ந்து தனது வாக்கில் தான் தன்னுடைய மானமும் மரியாதையும் உள்ளது என்பதை உணர்ந்து இந்த மக்கள் என்று வாக்களிக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றுதான் இந்த மக்களுக்கான உண்மையான அரசியல் அதிகாரமும் சுதந்திரமும் கிடைக்கும். அதுவரையில் தங்களது வாக்குகளை விற்றுவிட்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கு தங்களது வாக்குகளை எளிமையாக அவர்கள் செலுத்திவிட்டு இதே போன்று பாதிப்பு நிகழும் போது ஒப்பாரி வைப்பது எந்த வகையிலும் தீர்வை தராது. இந்த மக்கள் தொடர்ந்து அரசியல் அதிகாரத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இனிமேலும் இந்த சமூக மக்கள் விழித்திருக்கணும், விழிப்புணர்வு அடைவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல, அதாவது இந்த நிலையில வாழ்றதுக்கு இந்த மக்கள் நீங்க வாக்க விக்கிறீங்க அப்படின்னாலே உங்க தன்மானத்தை விக்கிறீங்க அப்படின்றத நீங்க இந்த மக்கள் இன்னும் உணராமலே இருக்காங்க. தன்னோட வாக்குகளை விக்கிறோம் அப்படின்ற அந்த நிலையே என் மகனை கொன்னுக்கோங்க, என் மகளை கற்பழிச்சுக்கோங்க. பட்டியல் சாதியினர் சொல்றேன். அதாவது என் மகனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சாதிய வன்கொடுமைக்கு உட்படுத்திக்கோங்க அப்படின்னு நீங்க அனுமதிக்கிறதுக்காக நீங்க ஒரு ₹100 ₹200 நீங்க ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக நீங்க வாங்கிக்கிற பணம் தான் அந்த ஓட்டுக்கான பணம். இது ஓட்டுக்கான பணத்தை வாங்குறதுல நீங்க இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்க சிந்திக்கணும் அப்படின்னா நீங்க ஓட்டு போடுறீங்க. அந்த ஓட்டு உங்களுக்கு அதிகாரத்தை தருதா? அந்த அதிகாரம் நீங்க போடுற அந்த ஒரு ஓட்டு அது யாரு அமைச்சர் ஆகுறா, யாரு எம்எல்ஏ ஆகுறா அப்படின்ற அந்த அளவுக்கு நீங்க சிந்திச்சு நீங்க அந்த வாக்க போடணும். அந்த அளவுக்கு நீங்க சிந்திக்க முடியல அப்படின்னா நமக்கான சுதந்திரம் அப்படின்றது எப்பயுமே கேள்விக்குறியாதான் இருக்கும். இன்னைக்கு உண்மையிலே நம்ம கவின் ஆணவ படுகொலைக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனையாக பட்டியல் சமூக மக்கள், அரசியல் அதிகாரமற்று இருக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள், அதாவது இன்று தமிழக அரசியல் களத்தில் குறிப்பிட்ட ஒரு 4-5 சாதிகள் தான் அரசியல் அதிகாரத்துல இருக்காங்க. இந்த 4-5 சாதிகளில் தொடர்ந்து சாதிய வன்முறைகளில் ஈடுபடும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதி, இவர்களை போன்ற சாதியினரை நம்ம அரசியல் தளத்திலிருந்து அப்புறப்படுத்த வேணும். அரசியல் தளத்திலிருந்து நீங்க இவங்களை அப்புறப்படுத்தி ஒரு கண்ணியமிக்க கண்ணியமிக்க நபர்களால் ஆட்சியாளர்களாக வரும்போது மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் குற்றவாளிகளா இருக்காங்க. குற்றவாளிகளின் ஆட்சியா இருக்கிறதுனால கபினை படுகொலை செய்த போன்ற நபர்களுக்கான பாதுகாப்பு போன்ற நடவடிக்கைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பல்வேறு சமூக குற்றங்கள் செய்பவர்களின் அரணாகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த போக்கெல்லாம் மாறணும் அப்படின்னா இன்றைய சூழலில் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் குறிப்பிட்ட சாதிகளை நம்ம அப்புறப்படுத்தணும் அரசியல் தளத்துல இருந்து. இந்த நிலை மாறணும் அப்படின்னா அப்போ பெரும் வாக்கு வங்கியாக இருக்கிற பட்டியல் சாதியினர் மற்றும் அரசியல் அதிகாரமற்று இருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைஞ்சு ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கணும். அப்படி தொடங்கினால் மட்டுமே இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய உண்மையான அரசியல் மாற்றம் நிகழும். வணக்கம்.